உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுப்பாக்க விரும்பவில்லை எனவும் திருப்பதி தேவஸ்தானமே இதற்கு பொறுப்பு எனவும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பரபரப்பு கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரி, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. திருப்பதி லட்டு விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு ஆந்திராவிலும் சரி, ஆந்திராவை மையப்படுத்தி தேசிய அளவிலும் சரி எழுந்து வர்றதை பார்க்கின்றோம். பரபரப்பான குற்றச்சாட்டை ஆந்திர முதலமைச்சர், அவரது மகன், டிடிபி கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகவினர் என எல்லாரும் குறிப்பிட்டு பேசுவது, குற்றம் சாட்டுவது என்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை. இந்த நிலையில ஆந்திர துணை முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியில இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அளித்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல, இதற்கு நான் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுப்பாக்க விரும்பவில்லை, முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுப்பாக்க விரும்பவில்லை, இந்த டிடிடி என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதுதான் பொறுப்பாக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பார். இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இது டிடிபி உள்ளிட்ட கட்சிகள், அதுவும் ஆளுகின்ற கட்சியிலிருந்து அதனது கூட்டணி கட்சி வேறுபட்டு இந்த கருத்தை தெரிவித்திருப்பது என்பது உற்று கவனிக்கப்படுகிறது. இதே நேர்காணல்ல நீங்க முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லாம, உகந்த சூழல் வரும்போது, ஆர்கானிக்கா அதற்கான ஒரு சூழல் வரும்போது யார் முதுகையும் குத்தாமல் ஆனால் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவர் சொல்லியிருக்கிறார். இன்று முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிறார். கூட்டணி ஆட்சியில துணை முதலமைச்சராக இவர் பங்கு கொண்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு பற்றி கேட்கும் போது அதை மறுதளித்து பேசாம அதற்கான சூழல் வரும்போது பார்க்கலாம் என்று கூறியிருப்பதும் ஆந்திர அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி பற்றிய கருத்துல டிடிபியிலிருந்து, அதாவது ஆளுகின்ற கட்சியிலிருந்து வேறுபட்டு அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்தும், முதலமைச்சராக வாய்ப்பு பற்றிய அவருடைய கருத்தும் நிச்சயமாக ஆந்திர அரசியல்ல உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அவர் துணை முதலமைச்சரான பிறகு அவர் அளிக்கக்கூடிய முதல் பிரத்யேக நேர்காணல்ல, ஆகாஷ் குலுரு என்ற ஒரு பத்திரிகையாளருக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நேர்காணல்ல இந்த 2 பரபரப்பு கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.